ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சத்தான ஹெல்த்தியான கம்பு லட்டு தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வீட்டிலேயே மாவு வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணுறது ஈஸியான மெத்தடில் சொல்லித்தர போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் கம்பு எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கம்பு வந்துட்டு டேரெக்டாக கடையில் வாங்கிலேருந்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்துட்டு நல்லா அலசிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு இப்போ ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்களா, இது மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததை உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிடாதீங்க. நல்ல பெரிய பிளேட்டோ இல்லைன்னா பெரிய பாத்திரமோ போட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க. பார்த்தீங்களா, நல்லா ஆறிட்டு நம்ம வந்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சாலும் சரி, நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக அரைச்சாலும் சரி, அது நம்மளோட சாய்ஸ் தான். இல்லைன்னா நீங்கள் மிஷினில் கூட கொடுத்து அரைச்சிட்டு வரலாம். ஓகேங்களா, பார்த்தீங்களா, எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா இந்தளவுக்கு பொரிஞ்சு வந்திருக்கணும் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு. பார்த்தீங்களா, அப்போ தான் சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். வாசனை வந்துட்டு கம்பு புட்டு வாசனை வந்துட்டு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் இல்லையா, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இல்லையா, இது அப்படியே டைரெக்டாக நம்ம வந்துட்டு கொழுக்கட்டையோ புட்டோ லட்டோ செய்யக்கூடாது. அதை நம்ம வந்துட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சலிச்சு எடுத்தது பிற்பாடு அதில் சின்ன சின்ன தூசிலாம் நம்மளுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா அதுவும் நம்மளுக்கு வந்துட்டு சிலர் வழியாக வெளில வந்துடும் இல்லையா, அதனால தான் சலிச்சு எடுத்துக்கிறது. பார்த்தீங்களா, நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நைஸான பவுடரை வந்துட்டு லட்டு செய்ய வச்சுக்கலாம். மேலே உள்ள கொஞ்சம் குறப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா புட்டு செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப இந்த ஹெல்த்தியான புட்டு ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கம்பு புட்டு அவ்வளோ டேஸ்ட்டானதை வந்துட்டு நீங்கள் வீட்டில் மாவு ரெடி பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ வந்து புட்டு செய்கிறதுக்கு மாவு தனியாக வச்சாச்சு, லட்டு செய்கிறதுக்கு தனியாக மாவு வச்சாச்சு. ரெண்டுத்தையுமே நம்ம தனி பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 6 மந்த் ஆனாலும் கெடவே கெடாது, வண்டு வராது. ஏன்னா நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு நல்லா பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் தாராளமாக 6 மந்த் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ குறப்பான மாவு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு எப்படி புட்டு செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுல் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா, இது வந்துட்டு இப்போ 2-3 பேர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு மாவு போடும்போது கம்மியாக தான் தெரியும். ஆனால் மாவு நம்ம பிசைஞ்சு பார்த்தோம்னா நிறையா வந்துடும். நம்ம தண்ணி ஊற்றும் போது தான் தெரியும், அப்சர்வ் பண்ணிக்கிறோம் இல்லையா மாவு. பாருங்கள், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டு எப்படி ரெடி பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது புட்டு. யார் செஞ்சதுன்னு கேட்பாங்க, அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரும். பார்த்தீங்களா, கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டு ஸ்பூன்லேயோ கையிலையோ நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பொறுமையாக தெளித்து விட்டுட்டு செய்யுங்க. இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், நான் வந்து சைடில் வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுட்டேன். நம்ம ரெடி பண்ண மாவை வந்துட்டு இப்போ எப்படி வேக வைக்கிறேன்னு பார்த்துக்கலாம். நல்லா துணி போட்டு நல்லா மாவெல்லாம் வச்சுருங்க. இது மேலே தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா தேங்காய் துருவல் நம்ம வந்துட்டு ஃபைனலாக சேர்க்குறதுக்கும் இப்போ முன்னாடியே வேக வைக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்துட்டு கொஞ்சமாக துருவல்லாம் வேக வச்சுட்டேன். இப்போ மூடி போட்டு நம்ம வந்துட்டு மூடி வச்சிடலாம். நம்மளோட கம்பு புட்டு வந்து ரெடி ஆகிட்டுருக்குது. பார்த்திங்களா, அதுக்கு தேவையான நம்ம சர்க்கரை, ஏலக்காய் இது எல்லாமே சைடில் ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்மளோட புட்டு வந்துட்டு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிட்டு சூப்பரான வாசனையாக இருக்குது. பார்த்திங்களா, ரொம்ப இந்த ஹெல்த்தியான கம்பு புட்டை நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், இந்த கம்பு புட்டில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னா பார்த்துக்கோங்க. நான் வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக, அதை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக ஜீனி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம், எது வேணால் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இது கூடவே ஏலக்காய் துருவல் சேர்த்துருக்கேன். ஒன்றா சேர்த்தாச்சு. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சூடான இந்த கம்பு புட்டில் நெய் கிளறி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டுங்க, வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை வந்துட்டு குழந்தைங்களுக்கு, வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. இது வந்துட்டு இந்த ஈவினிங் டைமில் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது சுட சுட சாப்பிட சொல்லுங்கள். அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஹெல்த்தியானதும் கூட. ஸ்கூலுக்கு கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக வச்சு விடலாம். எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இது மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு அசத்துங்க எல்லாரையும். இந்த மாதிரி கம்பு லட்டு செய்யும்போது இந்த மாதிரி சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலேயும் டேஸ்ட்டான ஹெல்த்தியான புட்டு ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.